ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த ரிஷபராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த ரிஷபராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய ரிஷபராசி பலனுக்குள் நுழையலாங்களா? ரிஷபராசி நேர்களே, சுக்கிர பகவான ராசிநாதனா கொண்ட கலைநயம் மிக்கவர்களே, வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்க புள்ளியா அமைய போகுதுங்க. ஏன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் அழைக்கப்படும் புதன் பகவான் தனது நேர்கதியிலிருந்து விலகி வக்ரகதி அடைகிறாருங்க. ஜோதிட சாஸ்திரத்துல வக்கிரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குங்க. ஆனா இதன் சூட்சமம் என்னன்னா, அந்த கிரகம் பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தும் நேரம் இதுங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை புதன் பகவான் வெறும் கிரகம் மட்டுமல்லங்க. அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் மற்றும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 2ற்கும் அதிபதிங்க. உங்க கையில புழங்கும் பணத்திற்கும் அவர்தான் பொறுப்புங்க. உங்க புத்திசாலித்தனத்திற்கும் அவர்தான் பொறுப்புங்க. உங்க குலதெய்வ அருளுக்கும் அவர்தான் பொறுப்புங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த யோகக்காரகன் வக்கரம் அடையும் போது உங்க வாழ்க்கையின் அஸ்திவாரமே அதிர போகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களே, கடந்த சில மாதங்களா அல்லது வருடங்களா பணம் வருது ஆனா எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்களா? கையில காசு நிக்க மாட்டேங்குது, கரைஞ்சு போகுதேன்னு கவலைப்பட்டீங்களா? அல்லது நம்ம புத்திய இப்ப சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு முடிவை எடுக்க கூட தயக்கமா இருக்கேன்னு யோசிச்சிங்களா? இது எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்க போகும் காலம்தான் இதுங்க. இந்த நாட்களை உங்க வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு நான் ஏன் சொல்றேன்? 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானம்ங்க. அங்க அதிபதி வக்ரம் அடையும் போது உங்க குடும்பத்துல இதுவரை இருந்த மர்மமான குழப்பங்கள் விலக தொடங்குங்க. அதே சமயம் நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீப்பொறிய போல வேலை செய்யுங்க. அது ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை தருங்க அல்லது எதிர்பாராத சிக்கலை தருமா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகும் விஷயங்கள் சாதாரணமானவை அல்லங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எங்கே இருந்தாலும் கோச்சார ரீதியா நடக்க போகும் இந்த புதன் வக்கரம் உங்கள் பொருளாதார நிலையில ஒரு யூட்டன் போட போகுதுங்க. இதுவரை நீங்க அனுபவித்த அந்த பண பற்றாக்குறை, அந்த நிம்மதியற்ற தூக்கம், குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இவை அனைத்தும் இந்த வக்ரகாலத்துல ஒரு முடிவுக்கு வரப்போகிறதா? அல்லது இது ஒரு புதிய சவாலின் தொடக்கமா? உங்க பூர்வ புண்ணிய பலன்கள் எப்போது உங்களுக்கு கை கொடுக்கும்? ரிஷபராசி நேர்களே, உங்க ராசிக்கு நடக்க போகும் அந்த மகா அதிசயம் மற்றும் நீங்க கட்டாயம் தவிர்க்க வேண்டிய அந்த மகா ஆபத்து, இவை அனைத்தையும் ஜோதிட ரீதியா கிரகங்களின் அசைவுகளை வைத்து மிக விரிவா ஆழமா இப்போது பார்க்க போறோம்ங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றா இது உங்கள் காலம்ங்க. வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாம பாருங்க. ஏனென்றால் இடையில நான் சொல்ல போகும் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடுங்க. ரிஷபராசிக்கான அந்த ரகசிய பக்கங்களை புரட்டுவோங்க. ரிஷபராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது நம்ம இந்த வீடியோவின் மிக முக்கியமான, நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோங்க.
ரிஷபராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில கிரகங்கள் நிகழ்த்த போகும் அந்த மகா அதிசயம் என்ன? இதை ஏன் நான் ஒரு ஜாக்பாட் காலம்னு சொல்றேன்? வாருங்கள் அந்த சூட்சுமங்களை ஒவ்வொன்றா அவிழ்ப்போங்க. தனஸ்தானத்தில் நிகழும் மாயாஜாலம். முதலாவதாக ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் தனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல நிகழப்போகுதுங்க. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியான புதன் பகவான் வக்ரம் அடைவதே இங்க மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. ஜோதிட ரீதியா 2ஆம் இடம் என்பது உங்க கையில புழங்கும் பண சேமிப்பு மற்றும் உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை தீர்மானிக்கும் இடம்ங்க. கடந்த சில வருடங்களா ஏண்டா இவ்வளவு உழைக்கிறோம், ஆனா கையில 1 ரூபாய் கூட தங்க மாட்டேங்குதுன்னு நீங்க ரத்த கண்ணீர் வடித்திருக்கலாமுங்க. சேமிப்பு என்பது உங்களுக்கு கனவாகவே இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நிலை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. யாராவது உங்களிடம் பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு தரேன், அடுத்த மாசம் தரேன்னு உங்களை அலக்கழிச்சு கடைசியில போனை கூட எடுக்காம உங்களை ஏமாற்றி இருக்கலாமுங்க. அந்த பணம் இனி வரவே வராதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து அதை மறந்து கூட விட்டுருக்கலாமுங்க. ஆனா பாருங்கள், இந்த வக்ரபுதன் அந்த நபரின் புத்திய தீட்டுவாருங்க. அவரே உங்களை தேடி வந்து, நண்பா அன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, இதோ உன் பணம்னு திருப்பி கொடுக்கும் அந்த அதிசயம் உங்க கண்களுக்கு முன்னால் அரங்கேறுங்க. இது எதிர்பாராத பணவரவு மட்டுமல்ல, உங்க நம்பிக்கைக்கு கிடைக்க போகும் வெற்றிங்க. பூர்வ புண்ணியம் தரும் பொற்காலம்ங்க. அடுத்ததா ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்க. இதற்கு அதிபதியும் அதே புதன் பகவான் தாங்க. அவர் வக்கிரம் பெறும்போது உங்கள் முன்னோர்களுடைய ஆசி, அதாவது பித்ருக்களின் ஆசி உங்களுக்கு ஒரு கவசமா மாறப்போகுதுங்க. நீங்க கடந்த காலங்கள்ல ஷேர் மார்க்கெட், தங்கம் அல்லது ஏதோ ஒரு தொழில்ல முதலீடு செய்து அது பயங்கர நஷ்டத்தை கொடுத்து உங்களை முடக்கி போட்டிருக்கலாமுங்க. நாம எதுல கை வச்சாலும் நஷ்டமாகுதேன்னு நீங்க முடங்கி இருக்கலாம்ங்க. ஆனா அதிசயம் என்னன்னா, அந்த முடங்கி போன முதலீடுகள் இப்போது திடீரென உயிர் பெறுங்க. ஒரு காலத்துல வேஸ்ட்ன்னு நினைத்த பங்கு அல்லது சொத்து இப்போது பல மடங்கு லாபத்தை அள்ளித்தருங்க. குறிப்பா புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கும் ரிஷபராசி தம்பதிகளுக்கு இந்த 15 நாட்கள் ஒரு தெய்வீகமான செய்தியை தேடித்தருமுங்க. உங்க குலதெய்வத்தின் அருள் நேரடியா உங்க வீட்டு வாசலுக்கு வரும் காலம் இதுங்க. 5ஆம் இடம் பலப்படுவதால் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமையான செய்தியோ அல்லது நீண்ட நாள் கனவு நனவாகும் வாய்ப்போ அமையுங்க. தொழில் மற்றும் முதலீட்டில் யூட்டன் ரிஷபராசிக்காரர்கள் பலர் ஆன்லைன் பிஸ்னஸ், கமிஷன் ஏஜென்சி அல்லது தகவல் தொடர்பு துறையில் இருப்பீங்க. புதன் வக்ரம் அடையும் போது நீங்கள் முன்பு பாதியில் நிறுத்திய ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இப்போது மீண்டும் புத்துயிர் பெறுங்க. யாரோ ஒரு பழைய கிளைண்ட் திடீரென உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டரை தருவாருங்க. இது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய புஷ் கொடுக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்ட போது வராத வாய்ப்பு இப்போ தானா வருதேன்னு. இதுதான் நண்பா கிரகங்களின் விளையாட்டு. இந்த 15 நாட்கள் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு விதையா விழுந்து மகா விருட்சமா வளரப்போகுதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்து வச்சிருக்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்பை சரியாக அடையாளம் காண்பது மட்டும்தாங்க. இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல நண்பா, இது நவகிரகங்களின் கணக்கு. உங்கள் ஜாதகத்தில் 2 மற்றும் 5ஆம் இடங்கள் வலுப்பெறுவதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த கௌரவமும் பொருளாதார பலமும் மீண்டும் உங்களை வந்து சேரும் ஒரு மகா அதிசயம் தொடங்குதுங்க. நம்பிக்கையோட இருங்க, ஏனென்றால் இது ரிஷபராசியின் பொற்காலம்ங்க. வாயை திறக்காதீங்க. ரிஷபராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த மகா அதிசயம் உங்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கலாமுங்க. ஆனா ஜோதிடம் என்பது வெறும் இனிப்புகளை மட்டும் வழங்குவதில்லைங்க, வரப்போகும் பள்ளங்களை பற்றி எச்சரிப்பதும் தாங்க. ஒரு பக்கம் அதிர்ஷ்ட கதவுகள் திறந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய படுகுழி உங்கள் வாசல்ல காத்திருக்குதுங்க. அந்த குழியில நீங்க விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஆமாம் நண்பா,
இந்த நாட்களில் உங்கள் நாவை கட்டுப்படுத்துவதுதான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்க. ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது விரிவாக பார்க்கலாமுங்க. வாக்குஸ்தானத்துல வக்ர புதன் பேச்சில வரும் ஆபத்து. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டுமல்ல, அது மிக முக்கியமான வாக்குஸ்தானம்ங்க. புதன் பகவான் உங்கள் பேச்ச ஆள்பவருங்க. அவர் வக்ரம் அடையும் போது உங்கள் மூளை ஒன்று நினைக்கும், ஆனால் உங்கள் வாய் வேறொன்ற பேசுங்க. நீங்க மிக இயல்பாக சொல்லும் ஒரு விஷயம் கூட கேட்பவர்களுக்கு ஒரு அணுகுண்டு போல தெரியுங்க. குறிப்பா அலுவலகத்துல உங்கள் மேலதிகாரிகளிடமோ அல்லது தொழில் செய்யும் இடத்துல உங்க பார்ட்னரிடமோ பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். நான் உண்மையத்தான் சொன்னேன் என்று நீங்க வாதிடலாம். ஆனா அந்த உண்மை கசப்பாகவும் மற்றவர்களின் அகந்தைய தூண்டுவதாகவும் இருக்குமுங்க. இதனால பல வருடங்களா நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்த நற்பெயர் வெறும் 5 நிமிட பேச்சுல கருகி போகிற ஆபத்து இருக்குதுங்க. உறவுகள்ல வரும் விரிசல் மனமே மருந்து. ரிஷபராசிக்காரர்களே, உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த 15 நாட்கள் மிக நுணுக்கமானவைங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடம் பேசும்போது ஈகோ தலை தூக்குமுங்க. சின்ன சின்ன கிண்டல்கள், நீங்க வேடிக்கையாக சொல்லும் ஒரு பழைய விஷயம் இப்போது மிகப்பெரிய சண்டையா வெடிக்குங்க. இத்தனை வருஷமா மனசுல இதையா வச்சிருக்கீங்க என்று அவர்கள் உங்களை நோக்கி பாயக்கூடுங்க. சுடு சொற்கள். வக்கரபுதன் உங்கள் நாக்கில் ஒரு விதமான கசப்பை தருவாருங்க. தெரியாமல் கூட யாரையும் தரம் தாழ்த்தி பேசிவிடாதீங்க. தீர்வு ஒரு விவாதம் சண்டையாக மாறுதுங்க. அப்படிங்கிறது தெரிஞ்சா அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்துடணுங்க. நீ சொல்வது சரிதான்னு சொல்லி மனமாகி விடணுங்க. உங்கள் மௌனம்தான் உங்க குடும்பத்தின் நிம்மதியும் உங்க கௌரவத்தையும் காப்பாற்றும் கவசம்ங்க. பண ரகசியங்கள் காற்றில் பறக்க விடாதீர்கள். இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு பழைய நிலுவைத் தொகையோ அல்லது எதிர்பாராத பணமோ வரும்னு சொன்னேன் அல்லவா, அதை ரகசியமா வச்சிருங்க. எனக்கு இவ்வளவு இவ்வளவு லக் அடிச்சிருக்குன்னு இவ்வளவு லக் அடிச்சிருக்குன்னு நண்பரிடமோ அல்லது உறவினர்களிடமோ வாயை திறந்தா அந்த பணம் உங்க கைக்கு வருவதற்கு முன்பே 100 தடைகள் வருங்க. அல்லது அந்த பணம் வந்தவுடன் அதை அபகரிக்க ஒரு கூட்டம் உங்களை சூழுங்க. முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது வந்து உங்களிடம் அழுது புரண்டு கடன் கேட்டால் தயவு செய்து இல்லைன்னு சொல்லிருங்க. பணம் வந்திருக்கு ஆனா உதவ மாட்டேங்கிறானே என்று அவர்கள் உங்களை திட்டினாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த வக்ர புதன் காலத்துல நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தா அந்த பணம் சென்றது தாங்க. அது திரும்ப வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தால உங்க உறவும் நிரந்தரமா பிரிஞ்சிடுமுங்க. இது உங்க பொருளாதாரத்தை பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய ரகசியம்ங்க. ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து 10 வருட உழைப்பு காலியாகுங்க. ரிஷபராசி நேயர்களே, இதுதான் மிக முக்கியமான எச்சரிக்கைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல புது சொத்து வாங்குவது, கார் வாங்குவது அல்லது புதிய தொழில் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதை தவிர்க்கணுங்க. ஏன்னா புதன் பகவான் அறிவுக்கும் புத்திக்கும் அதிபதிங்க. அவர் வக்கரமா இருக்கும்போது உங்கள் புத்தி மழுங்கி போகுங்க. ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கும் ஒரு சிறு நுணுக்கமான வாசகம் உங்கள் கண்ணில் படாம போகலாமுங்க. பார்த்துக்கலாம்ங்கிற அலட்சியம் உங்க 10 வருட உழைப்புல சேர்த்த பணத்தை ஒரே நாள்ல காலி செய்திடுங்க. யாராவது உங்களை வற்புறுத்தி கையெழுத்து கேட்டா பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவது என்பது தற்கொலைக்கு சமங்க. தொழில் ரீதியான குளறுபடிகள். நீங்கள் ஆன்லைன் தொழில் அல்லது ஐடி துறையில இருந்தா நீங்க அனுப்பும் ஒரு இமெயில் அல்லது மெசேஜ் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம்ங்க. ஒரு சிறிய டைப்பிங் மிஸ்டேக் கூட பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம்ங்க. எதையும் அனுப்பும் முன் 2 முறை சரி பார்க்கணுங்க. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. இதை நான் செஞ்சு தரேன்னு நீங்க சுலபமா சொல்லிடுவீங்க. ஆனா அதை செய்ய முடியாம போகும்போது உங்க நாணயம் கேள்விக்குறியாகுங்க. ரிஷபராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் என்பது நீங்கள் ஒரு கத்தியின் மேல் நடப்பது போன்ற காலம்ங்க. ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் உங்களை இழுக்குமுங்க, இன்னொரு பக்கம் இந்த வாக்கு தோஷம் உங்களை கீழே தள்ள பார்க்குமுங்க.
அடக்கமே அமர வாழ்வு தரும் என்பார்கள்ங்க. அந்த அடக்கத்தை, அந்த மௌனத்தை இனி கடைபிடியுங்கள். உங்கள் வாயை கட்டுப்படுத்தினா பிரபஞ்சம் உங்க கைகள்ல கோடிக்கணக்கான செல்வத்தால நிரப்புங்க. இது உறுதிங்க. உங்க ஜாதக ரகசியங்களை உணர்ந்து செயல்படுங்க. வெற்றி உங்கள் காலடியில. ரிஷபராசிக்கான ரகசிய பரிகாரங்கள். இதுவரை நாம ரிஷபராசிக்கு நடக்க போகும் அற்புதங்களையும் நாம தவிர்க்க வேண்டிய ஆபத்துகளையும் பார்த்தோம்ங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கோம்ங்க. விதிய மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. கிரகங்கள் நமக்கு சில சவால்களை கொடுக்கும்போது அந்த சவால்களை முறியடிச்சு கிரகங்களின் அருளை பெறுவதற்கான சூட்சம வழிமுறைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம்ங்க. புதன் வக்ரம் அடைவதால் ஏற்படும் அந்த தடுமாற்றங்களை நீக்கி உங்கள் தனஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் வலுப்படுத்த நான் சொல்ல போகும் இந்த 5 பரிகாரங்களை சரியாக செய்யணுங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கவசமா இருக்குமுங்க. மகாலட்சுமி வழிபாடு தனவரவை நிலைக்க செய்யுங்க. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான்க. புதன் பகவான் வக்கரமாக இருக்கும்போது சுக்கிரனின் அருளை நாம முழுமையாக பெற்றால் பண விரயங்களை தடுத்து நிறுத்தலாமுங்க. இதற்கு நீங்க செய்ய வேண்டியது மகாவிஷ்ணுவின் இதயத்தில் உறையும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடுங்க. செய்முறை: தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. தாயார் மகாலட்சுமியின் படத்தின் முன்னால அமர்ந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க. இந்த நாட்கள் நீங்க தாமரை தண்டு திரிய பயன்படுத்தி விளக்கேற்றினால் வக்கர புதனால் ஏற்படும் பணப்பற்றாக்குறை நீங்கி உங்க தனஸ்தானம் பலப்படுங்க. தாயாரின் ஆசியால் உங்க குடும்பத்துல நிம்மதி நிலவுங்க. பச்சை பயிர் தானம் வாக்கு தோஷம் நீங்க. புதன் பகவானுக்கு உகந்த தானியம் பச்சை பயிருங்க. அவர் வக்கரம் பெற்று உங்கள் வாக்குஸ்தானத்துல அமர்வதால உங்க பேச்சால் வரும் பிரச்சனைகளை தவிர்க்க இந்த தானம் மிக மிக அவசியங்க. செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு கைப்பிடி பச்சை பயிரை தண்ணீர்ல ஊற வைங்க. புதன்கிழமை காலையில அந்த ஊறிய பயிரை உங்க கைகளால் எடுத்து ஒரு பசுமாட்டிற்கு உணவா கொடுங்க. பலன்: பசுவின் உடலுல 30 தேவர்களும் வசிப்பதாக ஐதீகம்ங்க. நீங்க பச்சை பயிரை பசுவிற்கு தானமாக வழங்கும் போது புதனின் வக்ரதோஷம் நீங்கி உங்க பேச்சுல ஒரு இனிமை உண்டாகுமுங்க. நீங்க பேசுவத மற்றவர்கள் மதிக்கும் சூழல் உருவாகுமுங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருந்த சண்டைகள் விலக இது ஒரு சிறந்த பரிகாரம்ங்க. விஷ்ணு சகஸ்கர நாமம் புத்தி தெளிவு பெற. புதன் பகவானுக்கு அதிபதி மகாவிஷ்ணுங்க. புதன் வக்ரம் பெறும்போது உங்கள் முடிவுகள் தவறாக போக வாய்ப்பு உண்டுங்க அப்படின்னு சொன்னேன் அல்லவா. அந்த தவறுகளை தவிர்க்க மகாவிஷ்ணுவின் அருள் நமக்கு தேவைங்க. இந்த 15 நாட்கள் தினமும் ஒரு முறையாவது விஷ்ணு சகஸ்கர நாமம் கேளுங்கள். உங்களால் சொல்ல முடிந்தால் இன்னும் சிறப்புங்க. விஷ்ணு சகஸ்கர நாமத்தை கேட்கும்போது உங்க மூளையில இருக்கும் நரம்புகள் சீராகுங்க. குழப்பமான மனநிலை மாறுங்க. ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அல்லது ஒரு முதலீடு செய்யலாமாங்கிற கேள்விக்கு விடை தெரியாமல் நீங்க தவிக்கும் போது இந்த வழிபாடு உங்களுக்கு சரியான பாதையை காட்டுங்க. நிறங்கள் மற்றும் உடைகள் கிரக ஈர்ப்பு ரகசியங்க. ஜோதிட சாஸ்திரத்துல நிறங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டுங்க. கிரகங்களின் கதிர்வீச்சை நம்ம உடல் ஏற்கும் விதத்தை நிறங்கள் மாற்றுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வெளிர்பச்சை அல்லது தூய வெள்ளை நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க. தவிர்க்க வேண்டியவை அடர் கருப்பு அல்லது அடர் நீல நிற உடைகளை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளிர் பச்சை நிறம் புதனின் ஆற்றலை சீராக்குங்க. வெள்ளை நிறம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை வலுப்படுத்துங்க. இது உங்கள் மனதை அமைதியாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்குங்க. குலதெய்வ வழிபாடு பூர்வ புண்ணியம் பலப்பட. ரிஷப ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம்ங்க. புதன் அங்க வக்ரம் பெறுவதால உங்க குலதெய்வத்திற்கு ஒரு மண்கல் விளக்கு ஏற்றி வழிபடுவது அவசியம்ங்க.
உங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சு உங்க வீட்டிலேயே ஒரு காணிக்கை மஞ்சள் துணியில ஒரு நாணயம் எடுத்து வைங்க. இந்த வக்ர காலம் எனக்கு சாதகமாக அமையவேன்னு வேண்டிக் கொள்ளுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அந்த துணியை சமர்ப்பியுங்கள். இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இவை வெறும் சடங்குகள் அல்லங்க, உங்கள் ஆன்மாவையும் கிரகங்களின் ஆற்றலையும் இணைக்கும் பாலங்கள்ங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இயங்குதுங்க. அந்த சிக்னல்களை புரிந்து கொண்டா நீங்க தான் வெற்றியாளருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியான சந்தேகங்கள் இருந்தா உங்கள் பிறந்த தேதி, நேரம் மற்றும் இடத்தை கீழே கமெண்ட் செய்யுங்க. எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு துல்லியமான பதில்களை வழங்குகிறோம். இந்த வீடியோவை உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு உடனே ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பலன் பெறட்டும். நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. உங்க அலனி நவகிரகங்களின் அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.